109வது சங்கீதம், சங்கீதம் 109 அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் அவனது வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த மாதத்துக்காய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. யார் எளியவன்? எளியவன் என்றால் தேவை உள்ளவன். தேவை உள்ளவன். எளியவன் என்றால் உதவியற்றவன். எளியவன் என்றால் எதிர்பார்த்து நிற்கிறவன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல. எஜமான் ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. என்னதான் சங்கீதக்காரன் அந்த இடத்துல வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் என்று அப்படியே தான் நாங்க நோக்கி இருக்கிறோம். தாவீது அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். அது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போதும் சொல்லுகிறான், அரியணையில் இருக்கும் போதும் சொல்லுகிறான். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்திருக்கணும். நான் தேவனிடத்தில் எதிர்பார்த்து, நாம் தேவனிடத்தில் இல்லை, நாம் எந்த ஒரு காரியத்தை ஒருவரிடத்தில் எதிர்பார்த்து இருக்கிறோம் என்றாலே அந்த இடத்துல நாம் யாராக இருக்கிறோம் தெரியுமா? எளியவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த எளியவனை, அதாவது உதவியற்ற, பொதுவாகவே பாருங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்ணுனா உங்களுக்காக உங்க சொந்தங்க மொத்த பேரும் வந்துருவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோசிப்பாங்க. அது ஸ்கூல்ல இருந்தே வரும். அது இன்னாருடைய பையன், அவனை பிரின்சிபால் எஸ்பெஷலி கூப்பிட்டு டீச்சரை சொல்லுவாங்க, அவனை எதுவும் சொல்லிடாதீங்க, அந்த பிள்ளை எதுவும் சொன்னா நமக்கு ஸ்கூலுக்கே பிரச்சனை ஆயிரும். ஆனா சிலர் பாருங்க, என்ன சொன்னாலும், இந்த பிள்ளைய அடிச்சாலும், இந்த பிள்ளை ஸ்கூலை விட்டு வெளியே விட்டாலும் கேட்கறதுக்கு கூட வரமாட்டாங்க. வர்றவங்களையும் வெளியே விட்டுருப்போம். இவங்க தான் உண்மையில யார் தெரியுமா? எளியவன். இந்த எளியவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது மற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிறவி குருடன் ஒருவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் என்று கேட்டார்கள். அப்படி கேட்க காரணம் என்னவென்றால், அப்படி கேட்டா யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. பர்திமேயை பார்த்து கேட்கல, எத்தனை குருடர்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார், யாரை பார்த்து கேட்கல. ஏன்னா இவனை பார்த்து, இவனுக்கு பெற்றோர் இல்லையா? பெற்றோர் உண்டு, ஆனா சண்டைக்கு வரமாட்டாங்க. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. உதவியற்றவன். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை அதிகமாய் ஆழமாய் இருதயத்தில் வைத்தார். அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். வலப்பக்கத்தில் நீளல்லவர் வழுவாமம். நம்ம பல நேரத்துல நிழல் எப்பவுமே நம்ம கூட தான் வரும். ஆனா நம்ம நிழலை பார்க்கணும்னு பார்ப்போமா? பார்க்கும்போது தெரியும். அது போலதான் கர்த்தர் நம் வலது பக்கத்தில் இருப்பதை பல நேரத்தில் நாம் பார்ப்பதில்லை. நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஒரு பெரிய சர்மன், 1.5 மணிக்கூர் பேசக்கூடிய சர்மன். இந்த சர்மன் வேற நேற்று ட்ரீம்ல வர இந்த சர்மனை பார்த்தேன். ட்ரீம்ல இந்த சர்மன் வந்து 8:30 தாண்டி போயிட்டு இருக்கு.
அப்புறம் தான் ஐயோ இன்னைக்கு கம்யூனியன் உண்டு இல்லை ஆண்டவர் ஆன் பண்ற கொஞ்சம் பிடிச்சு பேசு. ஏன்னா ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வலப்பக்கத்தில் நிழல், உண்மையிலே அவர் தாங்க நிஜம். ஆனா அவர் நம்ம லைஃப் நிஜமாக்க, அர்த்தம் உள்ளதாக்க, நமக்கு நிழலா வந்து ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அவர். அவருடைய நிழலிலே தஞ்சமடைய நமக்கு அவர் நிழலா வரார். ஹல்லேலூயா. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாதது. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 72:13, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன்னா கூப்பிடுவான், கூப்பிடுவான். எளியவன்னா கூப்பிடுவான். ஒரு எளியவனுடைய அடையாளத்துல ஒரு பெரிய அடையாளம் என்னது? நான் அதை பேச வரல, கர்த்தர் சித்தமல்ல, அதை அடுத்த வாரத்துல நம்ம கேட்கலாம். எளியவனா கூப்பிடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகின போது கர்த்தரை கூப்பிடவில்லை, ஆனால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது கர்த்தரை கூப்பிட்டார்கள் என்று பைபிள்ல இருக்கு. எளியவனை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி சத்துரு போராடுகிறான். அவனை எளிதில் பிடிக்கலாம், எளிதில் பிடிக்கலாம். எனக்கு இதுதான் சத்துருவனுடைய எண்ணம். ஏன் வந்து நெருக்கிறான் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான்னா, இவனை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், இவனை எளிதில் பிடிக்கலாம், எளிதில் பிடிக்கலாம், எளிதில் பிடிக்கலாம். ஆனா பிடிக்கலான்னு கிட்ட வரும்போதுதான் அவனுக்கு தெரியுது இவனை பிடிக்க முடியாது. ஏனென்றால் இவனை விடுவிக்கும்படிக்கு இவனது வலது பக்கத்திலே இவனுடைய தேவன் இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி, நன்றாய் தெரிந்து பழகின ஒரு வேத பகுதியை எடுத்து அதிலிருந்து ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி செவிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இப்படி பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து தான் ஒரு 5 காரியங்களை, 5 டீட்டெயிலா பேச முடியாது, ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் உங்கள் மத்தியிலே சொல்லி நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வேதத்தில் இந்த சாப்டர்ல ஒரு பிரதான ஆசாரியனை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யார் அப்படின்னா யோசுவா. அந்த 1வது வசனத்தை வாசியுங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்ல கவனமா கேளுங்க. நம் வலது பக்கத்துல யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வும் தெளிவும் நமக்கு தேவை. இங்க நிக்கிறது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன்னா யாரு? ஆசாரியர்களில் பிரதானமானவன். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிட்ட போய் ஊழியம் செய்யும்படி தகுதி படைத்தவன். நீ பிரதான ஆசாரியனாகவே இருந்தாலும் நீ அடிக்கடி செக் பண்ணணும், வலது பக்கத்துல யார் இருக்கிறாங்க. நான் ஆசாரி ஆயிட்டேன், நான் பிள்ளை ஆயிட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டேன். அப்புறம் நீங்களே போட்டுக்கோங்க, வலது பக்கத்துல யார் இருக்கிறா? இந்த வலது பக்கத்துல இருக்கிறதுனாலே அதன் அடையாளம் என்ன அப்படின்னா,
அவங்க தான் நம்மளை என்ன பண்ண போறாங்கன்னா டாமினேட் பண்ண போறாங்க. அவங்க தான் நம்மளை ஆளுகை செய்ய போறாங்க. ஆண்டவர் வலது பக்கத்தில் இருப்பது அனுகூலம் பண்ண, சாத்தான் வலது பக்கத்தில் நிற்பது விரோதம் செய்ய. இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஆனா இந்த யோசுவா என்ன பண்றார் அப்படின்னா, இதுதான் ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். இந்த யோசுவா கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இவன் தான் உதவியற்ற எளியவன், உதவிக்காக வந்து நிற்கிறான். அவருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்கவில்லை என்று அறிந்ததும் அந்த ஜனத்தின் மூப்பர்கள் எல்லாம் பார்வோனுக்கு முன்னாடி வந்து இப்படி நிக்கிறாங்க, உதவிக்காக. முதல்ல சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். கர்த்தருக்கு முன்பு, அதாவது நீங்க எந்த நிலையில உண்மையிலேயே யோசுவா இப்போ வந்து நிக்க முடியுமா ஆண்டவருக்கு முன்னாடி? உலகத்துல மனிதர்கள முதல் பிரதான ஆசாரியன் யாரு? குயிக்கா சொல்லுங்க. ஆரோனுக்கு முன்னாடி ஒருத்தர் உண்டு. சூப்பர். மெல்கிசேதேக்குக்கு முன்னாடி இன்னொருத்தர் உண்டு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆகாரா, ஆதாம். ஏன்னா அவர் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருப்பார். அவருக்கு தேவன் வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நிற்கிறார். ஆமென். ஆதாமை பிரதான ஆசாரியன் சொல்லல, ஆனா பிரதான ஆசாரியனுக்குள்ள எல்லாமே. ஏன்னா அவரை முகமுகமாய் கண்டு தரிசிக்கிற அந்த ஏதேனுக்குள்ள இருக்கிறார் ஆதாம். ஆதாம் வாழ்க்கையில ஒரு கரை வந்துச்சு. கரை வந்ததும் ஆதாமை தேடி ஆண்டவர் மறுபடியும் வர ஆதாமுக்கு நிக்க முடியாம போயிட்டான். ஐயோ, நான் எப்படி நிப்பேன்? நான் இப்படி இல்ல இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேனே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை பல நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை தூரமாய் கொண்டு போகும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், நீ எந்த நிலையில இருக்கிறியோ வந்து நில்லுங்கிறார். உனக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. இளைய குமாரன் தேசத்தின் குடிகளிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறான், அங்கே போறான், இங்க போறான். இளைய குமாரனுக்கு சொல்யூஷன் அப்பா கிட்ட மட்டும்தான் இருந்தது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை, உனக்கு சொல்யூஷன் இயேசுவின் இடத்துல மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். வந்து நில்லுங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி. ஐயோ, நான் வந்து நின்னா சாத்தான் வந்து போட்டு, சாத்தான் வந்து ஏன் விரோதம் செய்ய வரான்னு தெரியுமா? இவன் இப்ப எங்க வந்து நிக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக வந்து நிக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக வந்து நிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு, அவன் சாத்தான் கூடவே இருந்து வஸ்திரத்தெல்லாம் அழுக்காக்கி, அவன் வாழ்க்கை அழுக்காக்கி, இவன் அந்த அழுக்குல நேரம் வந்து கர்த்தருக்கு முன்னாடி வந்து நின்னது அவனால தாங்க முடியல. அவனுக்கு விரோதம் செய்ய, இவன் எப்படியெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? அப்படி சொல்லிட்டு விரோதம் செய்ய நிற்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, அன்பு உள்ளமே, ஆமென். உங்க மேல இருக்கிற அழைப்பு உண்மை. தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை அப்படி பார்த்து அழைத்தவர் அல்ல, ஏற்கனவே முன்குறித்து அழைத்திருக்கிறார். நீங்க இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, இதோ வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவர் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அப்படி வந்து நில்லுங்கள். எஸ்தர் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? கூப்பிடாம போக கூடாது, நான் போறேன், செத்தாலும் சாகுறேன். அப்பா ஏத்துக்கு வாரானே தெரியல. இளையகுமாரன் போகும்போது கண்டிப்பா கல்லறி விழும். பிரமாணம் என்ன?
தகப்பனை காயப்படுத்தி விட்டு ஒரு பையன் போயிட்டான்னா அந்த பையனை மூப்பர்கள் வரவழைத்து அவன் மேல கல்லெறியணும். அப்போ நியாயப்படி இந்த இளையகுமாரன் மேல கல்லெறியணும். அப்போ மரணமும் ஜீவனும் இது நடுவில் இருக்கிறான், பரவாயில்ல, ஏன்னா வேற சான்ஸே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. இப்படி பண்ணிட்டு இனி நான் எப்படி அவர் முகத்துல முழிப்பேன்? பேதுரு அப்படிதானங்க பின்வாங்கி போறான். கர்த்தர் தேடி வரார். பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இப்பொழுது 200 முழ தூரம் இருக்கிறது. எப்படி கிட்ட கொண்டு வந்தார் பாத்தீங்களா? பயில் காட்டி திருப்பி கொண்டு வர்றார், பயங்காட்டி அல்ல. நம்ம என்ன பயங்காட்டி இன்னும் ஆழத்துல கொண்டு போய் பேதுருவை அவ்வளவுதான். எத்தனை தடவை மறுதளிச்ச பேதுரு? 3. ஆயுசுல 3 வருஷம் அவுட்டு, அவ்வளவுதான். இனி ஒன்னெல்லாம் அப்படி இப்படி சொல்லி அதுக்கு ஒரு 7 பாயிண்ட் பிரசங்கம் எடுத்து ஆண்டவர் கூப்பிட்டு பிள்ளைகளே அப்படிங்கிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறார். பின்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி கிட்டோம். அங்க ரைட்ல வலைய போடுங்க. வலைய போட்டாச்சு. வலை நிறைய மீன், 153 பெரிய மீன்கள். அப்படி பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிளியாது. கர்த்தர் பிடிக்கிற மீனால வலை கிளியாது. கர்த்தர் சேர்க்கிற ஆத்துமாக்களால சபை உடையாது. ஆமே. ரைட், அடுத்த பாயிண்ட் போ. கர்த்தர் நல்லவர். இப்போ யோவான் சொல்றார் அவர் கர்த்தர் அப்படிங்கிறார். பேதுரு ஆண்டவர்னாலே பேதுரு கடல்ல குதிச்சிருவாரு. ஆமா, நேர கடல்ல குதிச்சிட்டார். ஆண்டவருக்கு வா, கிட்ட கொண்டு உட்கார வச்சு நான் சாப்பிட கொடுக்கிறார். இப்படி இருக்கிறார். நீ என்னை நேசிக்கிறியா பேதுருவே? ஆமா ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முன்னாடி கொண்டு வந்து முன்னாடி வா பேதுரு. உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நீ என்ன சொல்லிட்டு பண்ண முடிஞ்சுதா? வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்றல்ல, அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு. ஆண்டவரை மறந்து தேவனை விட்டு தூரம் போய் இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர், இப்ப நான் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை அழுக்காயிட்டு ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவர் உமக்கு முன்பாக வந்து நிற்பேன்? எப்படி ஆண்டவரை வந்து நிற்பேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நமக்குள்ள இந்த பாவ உணர்வை கொடுக்கும். ஐயோ நான் பாவி என்கிற உணர்வு. அந்த உணர்வு எதுக்கு தெரியுமா? அவர் பாதத்தில் விழுவதற்கு. ஹல்லேலூயா. அது குற்ற மனசாட்சியாகி கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுவதற்கல்ல, அவர் பாதத்தில் விழுவதற்கு. நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளு. நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதிரோ, உம் தயவால் என்னை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் 5ன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அப்படி போட்டோம். நல்ல கவனமா கேளுங்க. அதாவது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது திங்க் பண்ணி, ஆண்டவர் கூட இருக்கிறது இந்த வாரம் நான் ஃபீல் பண்ணேனா, நான் ஃபீல் பண்ணவே இல்லைன்னா அங்க ஏதோ மிஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். எப்படா இடம் காலியாகும், பொசுக்கு நம்ம பேகத்துக்கு வைக்கலான்னு சாத்தம் பார்த்துட்டு இருக்கிறான். வந்து நின்றோம். அவன் வந்து அலையா விருந்தாளின்னு சொல்லக்கூடாது, வந்துருவான். அலையா விருந்து. ஏன்னா அவனுக்கு ஃபுட்டே மண்ணு. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை. நம்ம மாம்சீகமா சிந்திக்கிறோம்னாலே அவனுக்கு இலை போட்டு சாப்பாடு போடுறோம்னு அர்த்தம். அவன் வந்துருவான். கூப்பிட்டாச்சு நம்மளை கூப்பிட்டாச்சு. நான் பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சிலர் நம்மளை இலை போட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருவான். அதனாலதான்
வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ நம்மளால ஃபீல் பண்ண முடியலைனாலே வந்து விழுந்துடணும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா ஆண்டவருடைய பிரசன்னத்தை, கர்த்தரின் பக்கத்துல இருக்கிறத என்னால, அதாவது அதான் வல பக்கத்து நிழலா இருக்கிறார். நம்ம அது பார்த்தாலே தெரியுது நம்ம நிழல் தான் அப்படின்னு. சில நேரத்துல நிழல் வந்து எப்படி தெரியும் தெரியுமா? ரொம்ப பெருசா தெரியும். சில நேரத்துல நிழல் எப்படி தெரியும் தெரியுமா? ரொம்ப சின்னதா தெரியும். சில நேரத்துல நிழல் எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு கீழே தான் இருக்கும். ஆனா நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும், இது நம்முடைய நிழல் அப்படின்னு. சில நேரத்துல ரொம்ப பெருசா தெரியும். சில லைட்லாம் அடிக்கும் போது அப்படி பெருசா தெரியும். சில நேரத்தில் நமக்கு அது ஃபீல் ஆகும். இந்த 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 இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அப்படி பல பக்கத்தில் அப்படி திட்டமா நிற்கிறாரு. இப்படி நான் எதுவுமே ஃபீல் பண்ணாம இருக்கிறேனால எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடனே நான் வந்துடணும். அப்ப நான் கடந்த ஒரு வாரமா அல்லது இந்த 2025 2 மாசம் ஆகுது ஆண்டவரே, நீங்க என் பக்கத்துல இருக்கிறது போலவே எனக்கு உணர்வே இல்லை ஆண்டவரே. நம்ம பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்கும்போது லைட்டா இடிச்சுட்டாவது இருக்கிறாங்களே. ஆமென். ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் வச்சு பார்க்கிறேன். இல்ல ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க கூட இருக்கிறீங்கிற உணர்வு எனக்கு இருந்தாலே நான் வாழ்ந்துருவேன்பா. நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த தண்ணீரை கடக்கும் போது என் கூட இருக்கிறீங்கிற உணர்வு இருந்தா நான் கடந்துருவேன். ஆமா, இந்த உணர்வு இருந்ததுனாலதான் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற தாங்கும் கரங்கள் நான் கண்டு, எந்த மாறாவின் வாழ்வை, எந்த மதுரமாய் மாற்றும் அன்பு ஏ மமக்கரே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நல்ல மினேசராய் நல்ல சந்தன மாமா கரமா மலதனரமா ரிமா மாமா. ஆமென் ஆமென். நீங்க என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்தாலே எந்த பாதையையும் எந்த உங்க கரம் இருக்க. சில இந்த ஐசியூல எல்லாம் அப்படி ரொம்ப சீரியஸா சிலரை போட்டிருப்பாங்க. ஐசியூக்குள்ள யாருமே போக கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது வெளியே நிக்கிறாங்களா இல்லையானே தெரியாது உள்ள இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விசிட்டர்ஸ் டைம் வரும். சிலர் உள்ள விடுவாங்க, சிலர் அந்த கிளாஸ்ல, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போறது வெளியே இருந்து அந்த கிளாஸ்ல இப்படி தலையை காட்டுவாங்க. தலையை காட்டும் போது உள்ள இருக்கிறவங்களை அப்படி ஒரு ஸ்மைல் வரும். ஏன்னா நம்ம ஆட்கள் வெளியே இருக்கிறாங்க. அதுவும் ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம்ல அட்லீஸ்ட் ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒரு விஷயாவது நீங்க என் கூட இருக்கீங்கிற உணர்வு எனக்கு இருந்துட்டுனா அந்த நாளை நான் கடந்துருவேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். நீர் இல்லாத ஆமென். நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்போ? இப்ப யோசுவா எப்படி இருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம். போக முடியுமா உள்ள? அதுவும் கர்த்தருக்கு முன்பா வந்து நிக்க முடியுமா? ஆமென். நாம் பாவிகளாய்
சத்துருக்களாய் பலவீனரா. ஆமென். அவன் எப்படி விரோதம் செய்ய வந்திருப்பான் தெரியுமா? என்ன என்ன கணக்குலாண்டவர் அவனை உள்ள விட்டீங்க, என்ன வெளியே விரட்டிட்டு அவனை உள்ள விட்டு இருக்கிறீங்க. இதுதானே அவனுடைய கம்ப்ளைண்ட். அதுக்கு தானே பாவம் செய்ய வைக்கிறான். அதாவது சாத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை நம்மள பண்ண வச்சுட்டு நம்மளையும் போக விடக்கூடாது. நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தானையும் அவனை சேர்ந்த கூட்டத்துக்கும் என்று ஆயத்தமாக்கப்பட்டது என்று மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனுக்குரியது. அது மனுஷனுக்காக தேவன் படைக்கல. சாத்தானை அவனை சேர்ந்த கூட்டம், அவனை போல தள்ளப்பட்டாங்களா, அவங்களுக்காக படைக்கப்பட்டது. அதனால அவன் என்ன பண்றான்னா எல்லாரையும் விழ வச்சு உள்ள இழுத்துட்டு இருக்கிறான். இதுக்காக அவன் நிறைய டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான். ஹெவனுக்கு போகிற டோர் ஒரே டோர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் பாதாளத்துக்கு போற வாசல் நிறைய இருக்கு. அதான் பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வேணாலும் பாதாளத்துக்குள்ள போயிடலாம், பரலோகத்துக்கு எப்படினாலும் போகக்கூடாது, போக முடியாது. அதனாலதான் அவன் வந்து பாவம் செய்ய அனுகூலமா இருக்கிறான். பாவம் செய்ய வைத்து விட்டு அங்க போய் விரோதம் செய்ய, என்ன தள்ளுனீங்கல்ல இவனை தள்ளுங்க, என்ன மிதிச்சீங்கல்ல இவனை மிதிங்க, இப்படி வந்து நிக்கணும். ஏன்னா அவர் யாரு? நியாயாதிபதி. அவர் நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நீதி தவறி பண்ணிடக்கூடாது, நீதி தவறி அவர் செஞ்சிடக்கூடாது. அவன் நேரம் அவனுடைய, அதான் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள், பயங்கரமான தந்திரசாலி. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த யோசுவா என்ன பண்றான் பாருங்க. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு பிரதான ஆசாரியன் என்றாகணும்னா அவர் அந்த அந்த முறைமைகளின்படி எல்லாம் தன்னை காத்துக்கொள்ளும். நமக்கு தெரியும், வெளியில உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு தெருவுல நடக்கும் போது அது கொஞ்சம் ஆடிச்சுன்னு சொல்லிட்டு லேவி கோத்திரத்தில் உள்ள ஊசா என்பவன் அதை போய் என்ன செஞ்சானா, தொட்டானா. வேற ஒண்ணும் பண்ணல, பெட்டியை திறந்தெல்லாம் பார்க்கல, தொட்டான் இருக்கு. தொட்டான், முடிஞ்சு. ஆண்டவர் அவனை தொட்டார், அவன் கதை முடிஞ்சு. இதுதான். இப்படி இருக்கும்போது இது எங்க வச்சு நடக்குது? தெருவுல நடக்குது. தெருவுலயே இவ்வளவு பெரிய மேட்டர்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் இடுப்புல ஒரு கயிறை கட்டி உள்ள விடுவாங்க. சப்போஸ் உள்ள அடி விழுந்துட்டுன்னா வெளியே இருக்கிறவங்க இழுத்து எடுக்கிறதுக்கு. ஆனாலும் நான் செத்தாலும் சாகுறேன், எனக்கு வேற எனக்கு யாருண்டு கலங்கி கரம். ஆமென். உடைத்தே சீர்படுத்தினீர் புடமேட்டீர் பிரித்து பிரித்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அப்படி மிஸ் ஆகுதுன்னா வந்து விழுந்துருங்க. கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். அப்பா கூட இருக்கிறாங்க, அப்பா கூட இருக்கிறாங்க. மோசே பாருங்க, என்னாகும் 14வது அதிகாரத்துல அதனுடைய 44வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் ஆலயத்தை விட்டு போகவில்லை. உண்மையிலே போயிருக்கணும். மோசே போக மாட்டேன்டார், உட்கார்ந்துட்டார். ஏன் உட்கார்ந்துட்டார்னா ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்து கூட நான் வரமாட்டேங்கிறார். 42வது வசனம் பாருங்கள். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அடிக்கப்படாதபடி ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் இல்ல, கர்த்தர் இப்போ ஜனத்து மேல கோபம் மூண்டிருக்கிறார். இனி அவர் கோபத்தை சால்வ் பண்ணணும். ஆனாலும் ஜனங்க என்ன பண்ணாங்க, நாங்க பாவம் பண்ணது உண்மைதான், ஆனாலும் நாங்க அதை சுதந்திரிக்க போறோம்னு சொல்லிட்டு திருப்பி ஏற துணிந்தார்கள். மோசே உட்கார்ந்துட்டார். ஆமே. நேற்று ஆண்டவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண வைத்தார். பாருங்க, மோசே யார் அப்படின்னா, மோசே
மோசே மேல அழைப்பு இருக்கிறது, மோசே கையில அற்புதம் செய்கிற கோல் இருக்கிறது, மோசே கையில வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அப்ப எல்லா கிஃப்ட்டுமே உடைய மோசே, இது எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் சப்போர்ட்டா இல்லைங்கிற ஒரு நிலை வந்ததும் மோசே உட்கார்ந்துட்டாரு. என் மேல அழைப்பு இருக்கிறது, என் மேல அபிஷேகம் இருக்கிறது, என் கையில அற்புதம் செய்கிற கிருபை வரங்கள் இருக்கிறது, எனக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ஆனா என் கூட கர்த்தர் இல்லைன்னா இது எல்லாம் இருந்தும் மோசே போகல, உட்கார்ந்துட்டாரு. ஜனங்க பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்குல்ல, போவோம், வாக்குத்தத்தம் இருக்குல்ல, வாக்குத்தத்தம் இருக்குப்பா, அதை தந்த கர்த்தரும் கூட இருக்கிறாரா? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவைன்னா வாக்குத்தத்தம் தேவை. ஆனா யார் தேவை இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் தேவை. இந்த ஜனங்கள் எல்லாம் ஏன் ஏற துணிந்தார்கள் தெரியுமா? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆனா இவங்களுக்கு அது வாய்க்காமல் ஏன் போச்சு தெரியுமா? அவங்க கூட யார் இல்ல? கர்த்தர் இல்ல. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதா இருந்தாலும் அது வாய்க்கணும்னா உங்க கூட மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் நிறைய காரியத்துல துணிகிறோம். ஆண்டவர் வேர்டு கொடுத்துட்டார்ல, செய்வோம். எஸ், வேர்டு கொடுத்தா அது நம்முடைய நம்பிக்கை உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரா? அதனால அநேகர் பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துதான் நாங்க இது செஞ்சோம், ஆண்டவர் வார்த்தையை வச்சுதான் இதை நாங்க பண்ணோம், ஆண்டவர் வார்த்தையை வச்சுதான் நாங்க இதை பண்ணோம். அப்புறம் ஏன் அப்புறம் இப்புறம் எல்லாம் கிடையாது. பல பக்கத்துல மோசே பாருங்க எவ்வளவு ஞானமா உட்கார்ந்துட்டாரு. மோசே நான் வர மாட்டேன். அதனாலதான் யாத்திராகமம் 33 மோசே சொல்லுவார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே, ஆண்டவர் சொல்வார், இங்க பாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தருவேங்கிறதான், தருவேன்னு மட்டும் ஒரு வார்த்தை நம்ம கேட்டா இதை விட சந்தோஷம். தருவீங்கல்லப்பா, அப்புறம் போட்டுமா, தருவீங்கல்லப்பா, அப்படிதான் கேட்போம். மோசே தருவீங்கல்ல, நான் போட்டுமா கேட்கல, வருவீங்கல்ல, நான் போட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு தருவீங்களான்னு இன்னையில இருந்து சபை கேட்கணும், வருவீங்களா என் கூட? ஹல்லேலூயா. தருவீங்களான்னு கேட்கிற கூட்டத்தில் அல்ல, வருவீங்களா? அதனாலதான் அந்த மோசே மகிமையில் அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறான். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது கைகளை உயர்த்தி, நீர் என்னோடு, எதினால் நீர் என்னோடு. அதான் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், எங்களோட வருவதினால் அல்லவா? ஆண்டவர், இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். இவனுக்கு காணான் கிடைச்சிட்டு அப்படி சொல்றதுல இல்ல ஆண்டவரே, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா. நம்ம அநேகர் எப்படி பார்க்கிறோம், இவனுக்கு அது கிடைச்சிட்டு பாரு, இவனுக்கு இது கிடைச்சிட்டு பாரு, இவனுக்கு இப்படி நடந்துச்சு பாரு. மோசே சொல்ற, ஆண்டவர் இது என்ன விசேஷித்தவன் ஆக்காத ஆண்டவரே, என்னை விசேஷித்தவன் ஆக்குவது என்ன தெரியுமா? நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்க. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் சொல்லுங்க. அன்பான தேவன் எல்லாம் அது போதும். தருவீங்களாப்பா? அப்படியே கேட்க போறோம். வருவீங்களாப்பா? வந்துருங்கப்பா. நான் வரமாட்டேன், நானும் போக மாட்டேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன். சில பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க பாருங்க. அவன் 80 வயசு பிள்ளை அடம் பிடிக்கிறார், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். நம்ம 20 வயசுலயே அவர்கிட்ட 80 வயசு மாதிரி இருப்போம். அப்புறம் ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா, ஹalleluya, நான் தருவேங்கிறார். மோசே தரதுக்கு பத்தி நான் நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்க வரல, வருவீங்களான்னு கேட்க வந்தேன். வரலன்னா காண, எனக்கு காணானே நீங்க தான்ப்பா. ஹalleluya. எனக்கு காணானே யார் தெரியுமா? ஆண்டவர் தான். அதனால தான் மோசே எல்லாருக்கு மோசே உட்கார்ந்துட்டார். மோசேக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். மோசே யாருக்கும் தொட முடியாது. பார்வோனோட நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒரு இது ஒரு பெரிய பிளெஸிங். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி. பெற்றோர் இதுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த வார்த்தையை வைத்து. அப்பதான் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தை ஒரு பெரிய வாக்கு, இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். நமக்கு அந்த மாதிரி வாக்கு தத்துவம் நமக்கு என்னென்ன? வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மாப்பி செய்கிற தொட்டியும் கூடையும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ஆசீர்வதிச்சு கொலஸ்ட்ரால் ஏறி நம்ம ஃபுல்லா இதுல தான் நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுல. என்ன ஒரு ப்ராமிஸ், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு. ஆமா, சத்ரு அப்படி பயங்காட்டலாம் வந்தா சத்ரு பயப்படுறான். சத்ரு கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அறிந்து சவுல் பயந்தான். அதனால ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் இல்ல, வெட்டி வெட்டி உட்கார்ந்துரு. ஏற்கனவே 3 மாசத்திலே பெட்டியில போனவன் தான் யாரு? மோசே. அப்படி உட்கார்ந்துட்டாரு மோசே. மோசே உங்ககிட்ட அழைப்பு இருக்கு மோசே, இருக்கட்டும். அபிஷேகம் இருக்கு மோட்டு, இருக்கட்டும். அற்புதம் செய்கிற கோலே உங்க கையில தான் இருக்கு, இருக்கட்டும். வாக்குத்தத்தம் இருக்கிறது, இருக்கட்டும். ஏன் நம்பி ஒரு கால் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க? அவர் வரமாட்டேன்ட்டார். அவர் வராம நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க. ஹalleluya. ஒவ்வொரு ஆண்டவரே நீங்க வருவீங்களா? ஆண்டவரே வருவீங்களா? ஆண்டவரே என் கூட வரணும்பா, என் கூட வரணும்பா. தருவீங்களா 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 என்று கேட்ட காலம் போதும். வருவீங்களா 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 என்று கேட்கிற மோசேக்கள் எழும்பட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவா கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நிற்கிறானா? 3வது வசனம், யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். அவனுடைய அழைப்பு என்ன அழைப்பு? அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? அழைப்பு பெரியது, ஆனால் வாழ்க்கையோ அழுக்கானது. அழைப்புக்கு ஏற்றார் போல வாழ்க்கை இல்லை, அதுதான் அழுக்கான வாழ்க்கை. என் வாழ்க்கை எப்போ கரைபடும், என் வாழ்க்கை எப்பொழுது அழுக்காகும் தெரியுமா? அழைப்புக்கு ஏற்றார் போல என் வாழ்க்கை இல்லைன்னு வரும்போது என் வாழ்க்கையில அழுக்காயிரும். அதனாலதான் அழைத்து, முன்குறித்து அழைத்து, நம்ம மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலும் தேவ அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு ஏற்றார் போல நம்முடைய லைஃப் இல்லைனாலே நம்ம லைஃப் என்னாக ஆரம்பிச்சுட்டு தெரியுமா? அழுக்காக ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. இதை யோசிக்கிறதே இல்லை. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நம்முடைய ஜெபத்தில் இது ஒரு பாயிண்டா இருக்கா?
எனக்கு என்ன செய்வீங்க என்பது தானே பாயிண்டா இருக்கு. நம்ம லிஸ்ட், பிரேயர் லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுல ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்பா, நான் என்ன செய்யணும். அழைப்பு கேட்டார் போல நம்முடைய லைஃப் இல்லைனாலே, இதுதான் ஆண்டவர் மெடிடேட் பண்ண. இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவா என்ன தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது, இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. அழைப்புக்கு ஏற்றார் போல லைஃப் இல்லைனாலே அழுக்காயிரும். ரட்சிப்புக்காக யோனா கதறுகிறான் மீனின் வயிற்றில் இருந்து. யோனா கப்பல்ல போனார்ல, வேற ஏதாவது தப்பு பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. ஏதாவது அவர் என்ன பண்ணார்? கப்பல்ல போய் தூங்க தான் செஞ்சார். முழிச்சிருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனா என்னாச்சுன்னா ட்ராக் மாறிச்சு, லைஃப் கரையாயிட்டு. ஆனால் இங்க என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அழுக்குக்கு ஏற்றார் போல தண்டிக்கப்பட வேண்டியவனை அழைப்புக்கு ஏற்றார் போல சுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அழுக்குக்கு ஏற்றார் போல தண்டிக்கப்பட வேண்டியவனை அழைப்புக்கு ஏற்றார் போல சுத்திகரிக்கிற என் ஆண்டவருக்கு இந்த அன்பை வர்ணிக்க முடியாது. என்னை தனியா விட்டு நான் அழுவேன். இந்த வார்த்தை எழுதும் போது என் உள்ளெல்லாம் நொறுங்கிச்சு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? தமஸ்குக்கு போற வழியில தண்டிக்கப்பட வேண்டியவனை தமஸ்குக்கு போற வழியில சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உங்க பாஸ்ட் லைஃப், உங்க கடந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். உங்க மேல ஹல்லேலூயா உங்க ரத்தம் கீழே விழுவதற்கு பதில் அவர் ரத்தம் உங்க மேல விழ காரணம் என்ன? உங்க மேல இருக்கிற அழைப்பு பெரியது. உங்க மேல இருக்கிற அழைப்பு பெரியது. ஹல்லேலூயா. என்னுடைய கடந்த வாழ்க்கை படி கர்த்தர் என்னை ட்ரீட் பண்ணியிருந்தா, எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன எழுப்ப முடியாது. அழுக்குக்கு ஏற்றார் போல தண்டிக்கப்பட வேண்டியவனை அழைப்புக்கு ஏற்றார் போல சுத்தப்படுத்துகிற இப்படி ஒரு நேசர். க்ளோரி, க்ளோரி. இயேசு பெரியவர். இரத்தமே சிந்தப்பட்ட க்ளோரி, விலையேற பெற்ற ஓ இயேசு கிறிஸ்துவின் நமக்கு. எனவேதான் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். எரேமியா 3வது அதிகாரத்தின் 1வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட. ஏன் தள்ளி விடுறான்? ஏதாவது பிரச்சனை இருக்கும், கோபத்துல தள்ளி விட்டான். கோபத்துல தள்ளி விட்டான். அப்படி தள்ளி விடப்பட்டவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவி. அவன் உடனே சரி அவரை ப்ளீஸ் பண்ணுவதற்கு பதிலாக அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவரிடத்தில் இனி திரும்ப போவானோ? இனி அந்த கோபம் குறையுமா? திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படுமல்லவோ என்று மனுஷர் சொல்லுவாங்க. அவ கொஞ்சம் ஒழுங்கா வாழ்ந்தாலாவது நம்ம போய் பஞ்சாயத்து பேச போயிருக்கலாம். அவ பழையது மாதிரி இல்லப்பா, ரொம்ப நல்லா இருக்காப்பா, இப்ப நல்ல சர்ச்சைக்கெல்லாம் வாராப்பா, அப்படி ஏதாவது இருந்தாலாவது நம்ம பஞ்சாயத்து பேச போயிருக்கலாம். ஆனா அவ திருப்பியும் போய் இப்பதான் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் பாவம் பண்ணிட்டு இருந்தா திருப்பி போய் அவன் சேர்த்துக் கொள்வானா? சேர்க்கவே மாட்டான் என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட பண்ணினான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அதுன்னு அர்த்தம் தெரியுமா? இந்த பூமியில திரும்பி வந்தா சேர்த்துக்கிறதுக்கு யாரும் ரெடி கிடையாது. நீ வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன்.
வாழ்க்கையின்படி பார்த்தா மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவனால் எத்தனை பேர் நம்மள சொல்லியிருப்பாங்க, இவனால திருத்தவே முடியாது, இவனெல்லாம் வாழ்ந்துடவே மாட்டான் மனுஷன் என்று நான் சொல்லுவேன். மனுஷர்கள் சொல்லுவார்கள். அந்த மனுஷர்கள் யார்? உறவுகள் தான். வேற யார்? வேற யாருக்குங்க நம்மள தெரியும்? நம்ம வேர்ல்டு ஃபேமஸா? என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை தெரிஞ்சவங்களும் விரும்பி தெரிஞ்சதா? வேற வழி இல்லாம தெரிஞ்சது. தாவீதை தகப்பன் ஆராய்ந்து அறியவில்லை, அவர்தான் ஆராய்ந்து அறிந்தார். ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றார். சரி, நீ விழுந்துட்ட, விழுந்தவன் எழும்புகிறது, வா, திரும்பி வா. ஆண்டவரே, என்ன ஏன் ஆண்டவரே என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ என்னையா? கைகளை உயர்த்தி அடிமை என்னையா நீ திரும்பி ஆகிலும் இமைப்பொழுது நான் என் முகத்தை மறைத்தேன். நீ பண்ண காரியத்தினால கோபத்துல நான் ஆணையிட்டேன், கோபத்துல நான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ராஹிமுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் அவனை நினைத்து கொண்டேன், எப்படி பேசிட்டேன், எப்படி அதாவது பிள்ளைங்களை பெற்றோர் அடிக்கிறது டைம் பாஸுக்கா? கோபத்தில் அடிப்பாங்க, அடி ஸ்ட்ராங்கா விழுந்துட்டுன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் அந்த பிள்ளைங்க பண்ணது அவங்க மனசுல இருக்காது, இவங்க அடிச்சதுதான். அடிச்சிட்டேனே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவன் பையனை பத்தி ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட், இவர் கூட்டு போயிருக்கிறாங்க. போனதும் சிலர் இந்த எரிதீயில் எண்ணெய் ஊற்றி அப்படி கிருபை பெற்றவங்களாம் உண்டு. அப்படியே ஊற்றி ஊத்த ஊத்த இவருக்கு சர்ற ஏறது ஏறி பையனுக்கு டமான்னு வச்சுட்டாரு எல்லாரும் முன்னாடி வச்சு. நேர ஈவினிங் என் பையன் அடிச்சுட்டான், என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பையன் இப்படி பண்ணிட்டான்னு புலம்பல, என் பையன் அடிச்சுட்டேன், என் பையன் அடிச்சுட்டேன், என் பையன் அடிச்சுட்டேன், ஐயோ வலிச்சிருக்குங்க. நான் கேட்க அப்படி என் கண்ணை பார்க்க டப்புன்னு அடிச்சுட்டேனே. பையன் என்ன பண்றான்? என் பையன் அடிச்சுட்டேனே. பையன் அப்படி என்ன பண்ணான்? என் பையன் அடிச்சுட்டேனே. எப்ராஹிமே, நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் என் உள்ள அப்படி துடிக்குது. நீ மட்டும் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோய, எப்படி உன்னை ஹக் பண்ணுவேன் தெரியுமா? எப்படி உன்னை கிஸ் பண்ணுவேன் தெரியுமா? அந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததும் அந்த அன்பை இப்படி அவர் நினைச்சிருந்தா மூத்த குமாரனை போய் ஹக் பண்ணிருக்கலாம், கிஸ் பண்ணிருக்கலாம். அது ரெகுலரா நடக்கிறது. இது இது அந்த இளையகுமாரனுக்கு என்று ஆண்டவரே, திருப்பி நான் வரேன்ப்பா, என்ன சேர்த்துப்பீங்களாப்பா? நீ வா, சேர்க்கிறத அவனை எப்படி வைக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த சத்தம் அழைப்பின் சத்தமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நானாகவே ஓம் ஆமென். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஆமென். நானாக பிரசனத்தில் ஹல்லேலூயா. நீர் இன்று என்னை யோசுவா எப்படியோ அப்படியே நிற்கிறான். யோசுவா எப்படியோ. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட மட்டும் வேஷம் போடவே கூடாது.
ஆண்டவர்கிட்ட நம்ம பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகுறோமா? நம்மள மேலோட்டமா சொல்லிட்டு போயிரும். ஆண்டவர் இதெல்லாம் நான் எப்படி? அழுக்கு வஸ்திரம் போட்டு நிற்கிறான்னா அவன் அந்த ரங்கத்தை ஆண்டவர்கிட்ட ஓப்பன் ஆக்கிட்டான். உன்னுடைய அந்த ரங்கத்தை நீ ஆண்டவர்கிட்ட, அவருக்கு தெரியும், ஆனா நாம ஓப்பன் பண்ணணும். யாக்கோபு யாருன்னு அவருக்கு தெரியாது, தெரிஞ்சு கேட்டார்ல உன் பேர் என்னன்னு, அது நீ சொல்லணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் அந்த பூமியில நாம நம்மை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மறைத்து ஏசாவின் வஸ்திரம் போட்டு நான் ஏசா வந்திருக்கிறேங்கிறது மாதிரி ஒரு வேஷமாகவே மனிதன் தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேஷமாக அலைந்தேன் ஐயா, வேதம் அறிந்தும் துணிந்தேன் ஐயா, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு நம்ம ஒரு வேஷம் தானே, ஒரு வேஷத்தோட ஆண்டவர்கிட்ட அப்படி வரவே கூடாது. பிரதான ஆசாரியன்னா ஆசாரிய வஸ்திரம் தரித்துட்டு அல்லவா வந்திருக்கணும். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து வந்து நிற்கிறான். அது அர்த்தம் என்ன? அவன் ஆண்டவருக்கு முன்னாடி பாஸ்டர் ஆகல, அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. மக்களுக்கு அவர் யார்தான்? பாஸ்டர். நான் ஆண்டவருக்கு முன்னாடி அவன் ஆண்டவரே நான் பாவி. ஏசாயா பெரிய தீர்க்கதரிசியான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் அசுத்த உதடுகள். மோசே வந்து பேசுற ஜனங்கள்ல நடுங்குவாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நான் மந்தனா உள்ளவன். ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன், விசுவாசிகளின் தகப்பனான ஆண்டவருக்கு முன்னாடி நான் சாம்பல்ப்பா, நான் தூள், நான் தூசி. தாவீது இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, ஆண்டவருக்கு முன்னாடி நான் புழுந்தான், நான் புழு, நான் ஒண்ணுமே கிடையாது. வெளியே தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். நான் ஆண்டவர் வந்து சொல்றான், உங்களுக்கு தெரியும் என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீங்க எப்படி அப்படியே உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க. ஹல்லேலூயா. விரோதம் செய்ய சாத்தான் வந்து நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனம், சகரியா 3:2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, யோசுவா சாத்தானை பார்த்து, சாத்தானே ப்ளீஸ் எதுவும் சொல்லிராத. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்க யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல வந்தால, அந்த சீமோன், அந்த ஊர்ல உள்ளவன், அந்த பரிசேயன் சீமோனுக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவன்கிட்ட போய் ஐயா போட்டு கொடுத்துடாதீங்க. நம்ம இப்படி நிறைய பேரை ப்ளீஸ் பண்ண போய் அநேகரை பிரியப்படுத்த பார்த்துதான் நம்ம லைஃபே ஒரு பிரியமில்லாத வாழ்க்கையாவே மாறிவிட்டது. நம்ம எத்தனையோ பேரை பிரியப்படுத்த பார்த்து கடைசியில் அவங்களால தான் நாம் அதிகமாக காயப்பட்டிருக்கிறோம். சகையுவை பத்தி பாவியான சகையு என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கணும், சத்தம் போட்டுறாத, நான் வாங்கினதை திருப்பி தந்துருவேன். இங்க பாரு, நீ பேசாம என்ன பத்தி 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா இன்னைக்கு நைட்டு உனக்கு ட்ரீட். இப்படி பேசியிருக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு பிரியப்படுத்த ஒருத்தர் உண்டு, அவரை நான் பிரியப்படுத்துவேன்னா இந்த பேசுறவங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். இந்த பேசுறவங்களுக்கெல்லாம் சீமோனுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா? சீமோனை உனக்கு என்ன தோண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சீமோனை பார்த்து கேட்கிறார். அவளை காண்பித்து அந்த பாவியாகிய ஸ்திரீ பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றினாள், கண்ணீரால நினைத்தாள். அவளை பார்த்து இவளுக்கு இவர் இடம் கொடுத்திருக்கிறார் பேசும்போது ஆண்டவர் பேசுறார்,
ஜனங்கள் எல்லாம் இவனை பாவி பாவின்னு சொல்லும் போது ஆண்டவர் எல்லாரும் காது கேட்க சொல்ற, யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய குமாரன் அப்படின்ட்டார். அது போலதான் இங்கே சாத்தான் விரோதம் செய்ய வந்து நிற்கும் போது இவன் எங்க வந்து நிற்கிறான்? அவருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தர் அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்த அல்லவா அந்த பரலோகத்தை விட்டே இறங்கி வந்தான். அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனுக்கு விரோதம் செய்ய வரும்போது கடிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். சொல்லிட்டு சொல்றார், இவன் யார் தெரியுமா? அக்கினி என்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளை. என்னது அர்த்தம்? சாத்தானே, நீ மேன்மையிலிருந்து கீழே விழுந்த, இவன் கீழே இருந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? மேல இருக்கிறவன கீழே தள்ளவும் முடியும், கீழே இருக்கிறவன நல்ல கையை தட்டி ஹalleluya. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டே. உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பியுள். இந்த நம்பிக்கையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிக்கணும். ஆகாதவன் என்று தள்ளினார், செத்தவனை போல. சங்கீதம் 31 தாவீது சொல்றார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். பொதுவாகவே இறந்தவங்களை, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா வருஷம் போக போக அவர்களை குறித்த நினைவு இருக்கும், ஆனால் நினைவுகள் சுருங்கி கொண்டே வரும். அதுதான் உண்மை. நினைவு ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வராது. என் தகப்பனார் மரித்து எனக்கு 3 நாள் சுத்தமா தூக்கமே வரல. ஏன்னா ஃபுல்லா அந்த நினைவு தான். அப்படி 1 மாசம் 2 மாசம் அழுது 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 அழுது. நைட்டுனாலே அப்படி தனியா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நாளாக 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 இன்னைக்கு அப்பாவை குறித்து நல்ல நினைவுகள் இருக்கிறது. ஆனா என்னன்னா நிறைய நினைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி சுருங்கி கொண்டே வரும், சுருங்கி கொண்டே வரும். ஏன்னா அவங்க இப்ப இல்லை, அவங்க இப்ப இல்லை. இப்ப அந்த நினைவுகள்லாம் எப்படி வரும் தெரியுமா? அவங்களுடைய ஃபேவரட் சில பாடல்களை கேட்கும் போது, அவங்க கூட இந்த சம்பவங்கள்லாம் நினைக்கும் போது நல்ல நினைவுகள் இருக்கும். ஆனா எல்லா நினைவுகளும் இருக்குமா கேட்டா இருக்காது. இப்படி 30 வயசுக்குள்ள தாவீது மறக்கப்பட்டான் எல்லாராலையும். 30 வயசுக்குள்ள தாவீது பல சங்கீதங்கள் எழுதினது 30 வயசுக்குள்ளங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் சந்திக்கிற பிரச்சனைய 30 வயசுக்குள்ள சந்தித்த ஒரு பர்சன் தான் யார் தெரியுமா? தாவீது. அப்படி இருந்து சொல்றான், நீரன் தேவன். அந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை தான் நிச்சயமான கிருபை. என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீதே, உன்னை நான் ஓங்கி குத்துனாலும் என் கிருபையை கவர் பண்ணி நான் குத்துவேன். என் கிருபையை உன்னை விட்டு விளக்க மாட்டேன். ஹalleluya. செத்தவனை போல எல்லாராலும் நீங்க மறக்கப்பட்டாலும் அப்பா சமூகத்துல வந்து நின்றா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இங்க என்ன நடக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் அவனை நோக்கி இல்ல, முதல்ல யாரை பத்தி பேசுறார்? சாத்தான். அடுத்து யார்கிட்ட பேசுறார்? ஊழியர்கள்ட்ட. அடுத்து யார்கிட்ட பேசுறார்? பின்பு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சுத்தம் படுத்திட்டு தான் பேசுவார். இளையகுமாரன் வந்தால அப்பா கிட்ட, அப்பா என்ன பண்ணார்? அப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? அவனை கண்டு, அப்புறம் ஓடி, அப்புறம் கட்டிப்பிடித்து, அப்புறம் முத்தமிட்டு, அப்புறம் பேசினார் அவன்கிட்ட. அவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அவன் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பா, நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாக
பாவம் செய்துன்னு சொல்ற அவர் ஊழியக்காரர்களை நோக்கி வஸ்திரத்தை மாத்து. எதுக்கு தெரியுமா? நான் அவன்கிட்ட பேசணும். வஸ்திரத்தை பார்த்து அதன் அர்த்தம் என்ன? நீ எப்படி ஆண்டவர்கிட்ட வரலாம், ஆனா உறவாடுவதற்கு சுத்திகரிப்பு அவசியம். உறவாடுவதற்கு சுத்திகரிப்பு அவசியம். பேசுவார். பேசலையா? அந்த 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 கான்வர்சேஷன் பிரேக் ஆகுதா? என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். அவர்கள் சுத்தி சுத்தி பார்க்கிறார். எனக்காக தான் பார்க்கிறார். என்ன எப்பப்ப பார்ப்பீங்க? அழுக்கு வஸ்திரத்தை. அவர் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் சாத்தானை நோக்கி அப்புறப்படுத்துகிறார். கெட் அவுட் அப்படிங்கிறார். ஊழியக்காரர்களை நோக்கி இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க அப்படிங்கிறார். மாத்தியாச்சா? அவனை நோக்கி யோசுவாவே அப்படிங்கிறார். பரிசுத்தர் எவ்வளவு சகிக்கிறார் தெரியுமா நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. ஏன்னா யாருக்குமே பிடிக்காது நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினா. எல்லாருமே அகைன்ஸ்ட். அதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனை விடுவிக்கும்படிக்கு அவர் அவனது வலது பாரிசத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே வந்திருக்கிறேன்பா, என்னை கழுவும். ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே செபிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். என்ன? தாவீதின் குடும்பத்தார், எருசலேமின் குடிகள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அந்த ஊற்று தான் எங்க திறக்கப்பட்டது தெரியுமா? சிலுவையிலே. ஹல்லேலூயா. அவர் விலாவிலே குத்தின போது அதற்குள்ளிருந்து ரத்தம் வந்தது. ரத்தம் எதற்கு அடையாளம்? சுத்திகரிக்க அடையாளம். அடுத்து என்ன வந்துச்சு தெரியுமா? தண்ணி வந்தது. அது எதன் அடையாளம்? உடன்படிக்கையின் அடையாளம். ரத்தத்தால சுத்திகரித்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுது நிற்க பாருங்கள், அவர் வலது பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை படிச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும். சாத்தானை கர்த்தர் அப்புறப்படுத்தி அவனை சுத்திகரித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அவன் சிரசின் மேல் வைத்து கர்த்தருடைய தூதன் அங்கே சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்துல சாத்தான் நிக்க கூடாது, கர்த்தர் தான் நிக்கணும். ஆண்டவரே என்ன ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஆண்டவரே? எஸ், என்ன சுத்திகரியும், மறுபடியும் கழுவும். ஆண்டவரே நாங்கள் ஆல்ரெடி கழுவிட்டோம். இல்லப்பா இல்லப்பா, அது உனக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். பேதுருவே அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எனக்கு கழுவ மாட்டேன். கல்வாரியின் கண்களை மூடி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே சகரபதனல மமர கடரா கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் ரத்தனமக்கரா. வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பிரேயர். ஆண்டவரே நீங்க என் பக்கத்தில் நிற்பதற்கு எது தடையா இருந்தாலும் அதை என்னை விட்டு அப்புறப்படுத்துவீராக. நீங்க என்ன பார்த்து பேசுறதுக்கு என்ன தடையா இருந்தாலும் அதை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க. என்ன பக்கத்துல வச்சுட்டு இன்னொருத்தங்க மூலமா என்ன பேசுறதுக்கு கொஞ்சம் வலிக்குதுப்பா.
என்ன பக்கத்திலே வச்சுட்டு இன்னொருத்தங்க மூலமா எனக்கு பேசுறது கொஞ்சம் வலிக்குது ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் விருப்பம் அறியணுமே, உம் விருப்பம் அறியணுமே, நானும் விருப்பம். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கம் இனியவரே, இனியவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ உமக்கு முன்பாக நிற்கிறோம். எங்கள் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும்படியா திறக்கப்பட்ட ஊற்றாயிருக்கிற எங்களுக்காய் அடிக்கப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தத்தால் எங்களை கழுவும். நீர் எங்கள் வலது பக்கத்தில் நிற்கும்படியா எங்களை சுத்திகரியும். மோடு இருக்கிற உறவுக்கு தடையா இருக்கிறவைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். உடைய நாமம் எங்களில் மகிமைப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவரை அப்படியே ஆட்கொள்ளும். எங்க கூட நீங்க இருக்கணும், அதை நாங்க உணரணும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பந்தி எடுக்கிறவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.